ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து காலி லினக்ஸை நம்ம விண்டோஸ் ஓஎஸில் VMware யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம VMware இன்ஸ்டால் பண்ணணும். VMware டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வரும். இந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் 16 Pro ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணுமோ அப்படி ஒரு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து நம்ம காலி லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காலி லினக்ஸ்ன்னு சர்ச்சில் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ வந்து காலியோட அஃபிஷியல் www.kali.orgன்னு வரும். வெப்சைட்குள்ளே போயிட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் வரும். இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினாக தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 32 பிட் 64 பிட் இருக்கும். நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணால் VMwareல இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம VMwareல இன்ஸ்டால் பண்ணுறதுனால 64 பிட் செலக்ட் பண்ணிட்டு VMwareல இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 2.5 ஜிபிக்கு ஒரு ஃபைல் இன்ஸ்டால் ஆகும். இது EXE ஃபைல் இன்ஸ்டால் ஆகும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால நான் இப்போ உங்களுக்கு அதை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னுடைய ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகலாம். நான் இன்ஸ்டால் பண்ண அந்த EXE ஃபைலுக்கு போகலாம். என்டர்டைன்மெண்ட் டீல நான் வந்து டவுன்லோட்ஸில் தான் அது இன்ஸ்டால் ஆகும். நான் வந்து அங்கேருந்து கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருப்பது பார்ப்பீங்க. காலி லினக்ஸ் 2022.1 VMwareன்னு போட்டு AMD 64ன்னு இருக்குது. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கும் இன்ஸ்டால் ஆகிருக்கும் இதே நேமில். ஷோ மோர் ஆப்ஷன், ஏன்னா இது விண்டோஸ் லெவலுன்றதுனால இந்த மாதிரி காமிக்குது. எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுறது. எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இங்கே அந்த ஃபோல்டர் நேம் என்னென்னா காலி லினக்ஸ் 2021. அதுதான் இதே நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் எதுவும் மாடிஃபை பண்ணக்கூடாது. இது வெளியே வந்துடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய VMware ஓப்பன் பண்ணலாம். VMware நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் லைட்டாக டைம் எடுத்துக்கும். ஓப்பன் கொடுக்குறேன். இதை வந்து கடைசி வரையும் இன்ஸ்டாலேஷன் பாருங்கள். அப்படின்னா தான் என்ன டவுட்ஸ் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இப்போ வந்து ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த இடத்துக்கு போங்க. இப்போ வந்து என்டர்டைன்மெண்ட் டீல சாஃப்ட்வேர் அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சது. எங்கே செலக்ட் பண்ணுறது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைல் இருக்கிற மாதிரி காட்டும். ஏன்னா முன்ன நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணும் மல்டிபிள் ஃபைல்ஸ் காட்டும். இதில் போயிட்டு ஓப்பன் பண்ணும்போது இதோடைய பர்டிகுலர் ஃபைல் மட்டும் காட்டும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து எடிட் விர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ வந்து இங்கே மெமரியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ 2 ஜிபியா 1 ஜிபியா 4 ஜிபியா உங்களுடைய சிஸ்டமோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1 ஜிபி வச்சுருக்கேன். ஓகேவா? ப்ராசஸ் வந்து நான் 1 ஜிபி வச்சுருக்கேன். உங்களுடைய சிஸ்டமை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? டிஸ்க் வந்து 18 ஜிபி வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்போ ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ வந்து இங்கே வந்து ப்ளே விர்ச்சுவல் மிஷின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இது டைம் எடுக்கும். நான் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு அந்த டைம் எடுக்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பூட்டிங்னு 1 செகண்ட். இப்போ ஆட்டோ பூட் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டு ப்ளே விர்ச்சுவல் மிஷின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே பூட் ஆகும். இப்போ வந்து இது என்னென்னா சாஃப்ட்வேர் அப்டேட். இப்போ வந்து VMware வந்து நான் அப்டேட் பண்ணனால இந்த மாதிரி ஒரு பாப்பப் இருக்குது. நான் ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் புதுசாக தானே இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஓகே,
பூட் ஆகுறதுக்கு ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸ்டார்டிங் மட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1 minute பூட் ஆகி வந்துடும், நீங்கள் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போது. இப்போ வந்து இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது உள்ளே போனீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஃபீல்டில் உங்களுக்கு என்ன போடணும்னு தெரியாத போயிடும். அது வரையும் அது நான் சொல்கிற வரையும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கடைசியில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படின்ற மாதிரி ஸ்டக் ஆகி நிற்காதீங்க. டைம் எடுக்கும், ஓகேவா? ஜஸ்ட் 2 minutes. ஏன்னா நான் இது ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு சில பேருக்கு புரியாத போகலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா யூசர் ஐடியில் வந்து காலி, KALI காலி, பாஸ்வேர்டில் காலி கொடுத்துட்டு என்டர் ஆயிருங்க. KALI காலி கொடுத்துட்டு என்டர் ஆகுங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது இதுதான் பாஸ்வேர்டு. நீங்கள் அதுக்கப்புறம் சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது, சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குது, உங்களுடைய காலியோட பாஸ்வேர்டை மாற்றலாம். நான் ஏற்கனவே பாஸ்வேர்டு மாற்றி வச்சிருக்கிறதுனால என்னுடைய பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். இப்போ லாகின் கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், பாஸ்வேர்டு தப்பாக போட்டிருக்கேன். காலின்னு தான் நீங்கள் கொடுக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. யூசர் நேமும் காலி, பாஸ்வேர்டும் காலின்னு தான் கொடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துச்சு. அவ்வளோதாங்க. இது நீங்கள் இன்டர்ஃபேஸ் ஓகே லோட் ஆகட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் இப்படி தான் காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல், காலியோட டெர்மினல், ஓகேவா? காலியோட டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் காலி லினக்ஸ் உங்கள் விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதாங்க கைஸ், பாய். இந்த மாதிரி வீடியோ வேணால் கீழே அந்த வீடியோட சஜஷனும் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.